எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜை, அவருடைய பிறந்தநாள். போய் அவருடைய சிலைக்கு மாலை போட்டுட்டு மரியாதை செலுத்திட்டு வந்தேன். ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தார். தேசியம், தெய்வீகம் எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமாக இருந்தார். தேசப்பற்று உடையவராக இருந்தார். இந்த சமயத்தில் இப்போது நடிகர் விஜயை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் வெளியில் வரவே இல்லை. நிறையா ஆனால் விஜய்க்கு பதிலாக அவரை சார்ந்தவர்கள், அவருக்கு ஆதரவாளர்கள்னு சொல்லி அவருடைய கட்சி அங்கீகாரம் பண்ணவங்களா இல்லையான்லாம் தெரியாது. ஆனால் அவர்கள் அந்த தாவேகா அந்த அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள், இல்லாட்டா விஜய்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள். என்ன பண்ணாலும் விஜய் என்ன எங்களுக்கு தான் உங்கள் ஆதரவு, என் பையன் செத்தா கூட உங்களை பார்க்கறதுக்கு அவன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கான், அதனால் அவன் செத்தது எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்னு அந்த 20 லட்ச ரூபா வாங்கின ஒரு தாயார் பேசினது கூட நான் கேட்டேன். அது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. பணம் என்பது ஒரு மனிதனை எவ்வளவு மாற்றிவிடும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணமான ஒரு விஷயம். இது நிதானமாக யோசிக்க வேண்டிய விஷயம். நாம இல்லை, விஜய் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அரசியல்ங்கிறது மிகப்பெரிய கடல் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு ஆழமான புதை குழி, அது சுழல் அப்படின்னு எல்லாம் தெரியும். உள்ளே போனவங்களால் வெளியில் வர முடியாது. அது ஒரு புலிவால் மாதிரி பிடிச்சிட்டா வெளியில் வர முடியாது. எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 50 வயசான விஜய்க்கும் அது தெரிஞ்சிருக்கும். அது கூட தெரியாத ஒரு இக்னரண்ட் பர்சனாக விஜய் இருப்பார்லாம் நான் நினைக்கல. ஏன்னா எத்தனையோ சமுதாய சீர்திருத்த வசனங்களெல்லாம் அவர் படத்தில் பேசியிருக்காரு. சுயமரியாதை தான் முக்கியம், பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் நேராக போய் வாங்கிப்பீங்களா, அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்லாம் கூட சுறா படத்தில் ஏதோ வசனம்லாம் பேசியிருப்பார். இது இப்போ ஒரு சின்ன அனாலிசிஸ் தான். அதனால தான் இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, விஜய் பொதுவாகவே அவருக்கு கூட்டம்னா பிடிக்காது. நடிகராக ஒரு 4 பேர் அவருக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்க வந்தால் கூட, என்ன கூட்டமாக வந்திருக்கீங்க அப்படிம்பார். அவர் 4 பேரையே கூட்டம்னு நினைக்கிறவர். இப்போ பனையூர் பங்களாலையும் அவர் தனியாக தான் வசிக்கிறாருன்னு கேள்விப்படுறேன். பட்டினப்பாக்கத்துலேயும் அவர் தனியாக தான் வசிக்கிறார். கூட யாரோ ஒருத்தர் இருக்காங்க போல் இருக்குது. ப்ராபப்ளி இந்த சமையல் வேலை செய்கிறவங்களோ இல்லை எடுபடி வேலை செய்கிறவங்களோ, அவ்வளோதான். நான் வேறு ஒன்றும் சொல்லலை. ஸோ ஒருத்தர் 2 பேருக்கு மேலே இருந்தாலே அது கூட்டம்னு நினைக்கிற விஜய், தனக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் வரணும், நான் போகிற இடம்லாம் கூட்டம் வரும், அந்த கூட்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அவ்வளோ கூட்டம் வந்தால் போலீஸ் தான் சமாளிக்கணும், இல்லைன்னா இராணுவத்தையாவது அனுப்பணும் அப்படின்லாம் அவர் பேசுகிறார் இல்லையா. விஜய் தானே பேசுகிறாரு. நான் போனால் கூட்டம் வந்துடும். ஒரு பத்திரிகை ஆசிரியரை சந்தித்து பேசணும்னு சொன்னபோது அந்த பத்திரிகை ஆசிரியர் வர சொல்லுங்கள், விஜய் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போய் சொன்னாங்களா, அவர் இங்கே வந்தால் அவ்வளோதாங்க, பின்னாடியே ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்துடுவாங்க, உங்கள் ஆஃபீஸில் கண்ணாடியில் நிறைய ஜன்னல் கதவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நொறுங்கி போயிடுச்சுன்னா அப்புறம் அதுக்கு யார் பதில் சொல்கிறது. அதாவது இது ஒரு விதமான மிரட்டலாக சொன்னாங்கங்கிற தகவல்கள்லாம் வருது. ஆனால் எனக்கே பர்சனலாக தெரியும், நெப்போலியன் அவர்களுக்கு நடந்ததோ, அனுமோகன் அவர்களுக்கு நடந்ததோ, ராதாரவி அவர்களுக்கு நடந்ததோ, யாரையுமே அவர் தன்னை விட ஒரு பெரிய அளவு நினச்சது கிடையாது. ஆனால் அவங்க ஃபேமிலியோடு வரதையே கூட்டமாக வராங்கன்னா, ஏன்னா இவருக்கு ஃபேமிலியோடு இல்லைங்கிற ஒரு வருத்தமா, இல்லை இவங்க மட்டும் இப்படி ஃபேமிலியோடு வராங்களே அப்படிங்கிற பொறாமையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு குடும்பம் என்று இருந்தால் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பையன், பேரன், பொண்ணு, மருமகன் எல்லாரும் தான் இருப்பாங்க. நாங்கள் முதல்ல ஜெயலலிதா அவர்களை பார்க்க போகும்போது 19 பேர் போனோம் போயஸ் கார்டனுக்கு.
ஃபோட்டோ எடுக்கலாங்கும் போது நான் சொன்னேன், அம்மா இப்படி நின்னா இடம் பத்தாது, இந்த பக்கம் அகலவாட்டில் எல்லோரும் நிற்போம் அப்படின்னு சொல்லி நின்னோம். 19 பேர். நான், என் ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா, என்னுடைய சம்பந்தி, அப்படி போனோம். என்டிஆரை பார்க்குறதுக்கு டெய்லி பஸ்ஸில் வருவாங்க. பஸ்ஸில் வந்து அப்படியே பஸ்ஸாக வந்து அப்படியே மொத்தமாக இறங்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. அப்போல்லாம் இது கிடையாது, நம்ம செல்ஃபோன் கிடையாது, கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. அவர் அதுக்குன்னு ஒரு டைம் தினசரி ஒதுக்குவார். அது மாதிரியெல்லாம் இவர் ஒதுக்கியெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை. இது ஒரு தடவை வருவார், எதுவாக இருந்தாலும் நீ பனையூருக்கு வா, நல்ல வேலை. ஆனால் விஜய்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப பாராட்டணுங்க. அந்த 41 பாடியையும் நீங்கள் பனையூருக்கு எடுத்துன்னு வாங்க, நான் அஞ்சலி செலுத்தின பிறகு அந்த பாடியெல்லாம் நீங்கள் அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லலை. பார்த்தீங்களா, அதை நம்ம ரொம்ப பாராட்டணுங்க. நம்ம ஏன்னா 20 லட்ச ரூபா கொடுக்குறாருல்ல, 20 லட்ச ரூபா கொடுக்கும்போது அந்த பாடியை அப்படியே போட்டு வந்தால் கூட பரவாயில்லன்னு விஜய் நினைக்கலாம். அதில் அந்த சங்கவி அப்படிங்கிற பெண்மணியை நான் ரொம்ப பாராட்டுறேன். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கணவர் இறந்து போயிருக்காரு. கணவர் இறந்து போகும்போது விஜய் வந்து ஆறுதல் சொல்லுவார்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருடைய அக்கௌண்ட்டில் பணம் வந்துடுச்சு, விஜய் வரலை. இவரை நீங்கள் மெட்ராஸுக்கு வாங்க சொன்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் என்ன அங்கே வந்து ஆறுதல் வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதை விட சுயமரியாதையின் உச்சகட்டமாக அந்த பெண்மணி விஜயோடைய பேங்க்குக்கே பணத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப். இது மாதிரி தமிழ்நாட்டில் 100 பேர் இருந்தப்போ. ஏனென்றால் சுயமரியாதை என்பது யாரும் சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது, அது உடம்புல ரத்தத்திலேயே இருக்கும். நான் சுயமரியாதைக்காரன் அப்படின்ட்டு பொத்துன்னு இன்னொருத்த காலில் போய் விழுறது வந்து சுயமரியாதை இல்லை. சங்கவிக்கும் விஜய்க்குமே ஆகலையா, இல்லை இந்த சங்கவிங்கிற பேர் விஜய்க்கு ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் இந்த கரூர் சங்கவிக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய அவங்களுடைய இழப்புக்கு எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் போகாது. ஆனால் அவங்க அதுலேருந்து மீண்டு வரணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன். அதே போல் எல்லாரையும் ஒரு ஹோட்டலுக்கு வரவழைச்சு, அவங்க வறுமையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கொண்டு போய் உட்காத்தி வச்சா, பார்த்தியா நான் எவ்வளோ பெரிய சாப்பாடு போடுறேன், எப்படிப்பட்ட படுக்கை உனக்கு கொடுத்துருக்கேன், பார்த்தியா நீ என்னை மன்னிச்சிரு, நீ என்னை மன்னிக்காட்டால் கூட பரவாயில்ல, இந்த சந்தோஷத்தோடு போ ஊருக்கு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் மிக கேவலமான மனோபாவம் இருக்கவே கூடாது. ஒருத்தன் தன்னை விட கீழான நிலையில் இருப்பவர்களை அவன் லெவலுக்கு இறங்கி வந்து நீ அணைச்சிக்கிட்டேன்னா நீ பெரிய மனிதன். அது இல்லாத வரைக்கும் நீ கேட்டுக்கிட்டே நில்லு, நான் இங்கேருந்து கையாட்டுறேன். ஏன் வாசலேருந்து கேட்டுக்கிட்ட போய் அவன் கையை பிடிக்க வேண்டியது தானே. நான் சங்கராச்சாரியரோட கிட்டத்தட்ட 300 தலித்து கிராமங்களுக்கு சென்றிருக்கிறேன். எத்தனையோ குழந்தைங்க ட்ரெஸ்ஸே இருக்காது, அப்படியே சாக்கடைக்கிட்டெல்லாம் விளையாட்டுருக்கேன். எல்லாரையும் நான் தூக்கி வச்சுட்டு இருக்கேன். என்ன கெட்டு போச்சு, என்ன கை அழுக்காயிடுமா? அது என்ன ஒரு கெட்ட பழக்கம், எந்த விதத்தில்? இதுவே சினிமானாக்க பொய்யான ஒரு சேரை பூச்சிக்கிட்டு பொய்யான ஒரு மேக்கப்பை கருப்பாக சில பேருக்கு போட்டு விட்டு அப்படியே கட்டிக்கிட்டு கொஞ்சினா அது ஏமாத்துகிற அயோக்கியத்தனம் இல்லையா? சினிமா வேற, அரசியல் வேறு. கூட்டம் வரும்னு விஜய் சொல்கிறார் இல்லையா? அப்போது வந்து இந்த நீட்டினால் தற்கொலை செய்து கொண்ட அந்த பெண் அனிதா, அவங்க வீட்டுக்கு போனபோது ஏன் கூட்டம் வரலை? ஏன் அந்த வீட்டில் தரையில் உட்காந்து அவங்க அண்ணன் தோளில் கையை போட்டுக்கிட்டு பேசிட்டு போனார்? ஏன்னா அதெல்லாம் ஒரு நடிப்பு. சில பேர் சொல்லி கொடுத்து செய்த ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராம், எழுதி கொடுத்தபடி. அதே போல் ஒரு கர்சீஃபை கட்டிக்கிட்டு நம்ம பீச்சில், மெரினா பீச்சில் ஜல்லிக்கட்டுக்கு நடந்த போராட்டத்தும் போது அங்கே நின்று பத்தியா விஜய் வந்து ஆதரவு கொடுத்துருக்கார். ஏங்க அப்போ பரிசீஃபை கைட்டுட்டு டக்குன்னு ஸ்டேஜில் போய் நான் இதை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வரணும்? எத்தனை வருஷம் இந்த முகமூடி கொள்ளக்கார மாதிரி மூஞ்சியை மூடிக்கிட்டு ரகசியமாக செய்ய முடியும்? நாம் ரகசியமாக சில இடங்களுக்கு தான் போவோம். அது என்னங்கிறது எல்லாருக்கும், வயது வந்த எல்லாருக்குமே தெரியும். பப்புக்கு போனால் கூட ஐயோ இது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ரகசியமாக போகிறவங்க இருக்கிறான். சில பேர் வீட்டுக்கு போகிறவங்க ரகசியமாக போயிட்டு வரவங்க இருக்காங்க. பாம்பேயில் ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிட்டு வரவங்க இருக்காங்க. கல்கட்டாவில் ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிட்டு வரவங்க இருக்காங்க.
அதை பெருமையாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்களே தவிர பெற்ற அப்பா அம்மாட்ட சொல்ல மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிற காதலிக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. சொல்ல வேண்டியதானே தைரியமா? சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம ரகசியமாக முகமூடியை போட்டுக்கிட்டு போகணும். இப்போ அதெல்லாத்தையும் விடுங்க. இப்போ சமீபத்தில் இந்த ஐ திங்க் அஜித் குமார்னு நினைக்கிறேன், ஒரு போலீஸ் விசாரணைக்கு பிறகு அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு எப்படி போனார்? அப்பயும் கூட்டமே வரல. சரி, எல்லாத்தையும் விடுங்க. பனையூரில் இப்போ நேற்று மகாபலிபுரத்தில் இந்த 41 பேருக்கு நிதி உதவியோ இல்லை அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாரோ, அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரோ, இல்லை கையை காலாக நினச்சிக்கங்கன்னு சொல்லி தொட்டு கும்பிட்டாரோ தெரியாது. ஆனால் எல்லாரையும் ஒரே இடத்துல வைக்கலன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் போய் தவறாக அங்கே ஏதோ அனிமூனுக்கு வந்தவங்க ரூமுக்குள்ளே போய் கதவை தட்டிட்டு போயிட்டாருங்கிற மாதிரி ஏதோ ஒரு செய்தி வந்தது. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. அது நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அழிச்சிட்டு வந்ததுக்கு அது ஏன் பனையூரில் கூட்டம் வரல? ஏன் அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி கொடுக்குற அணில் குஞ்சுகள் அவங்கெல்லாம் வரவே இல்லை? வந்திருக்கலாம்ல. அந்த ஹோட்டலுக்குள்ளே தானே நுழைய முடியாது. அந்த தெருக்கோடி அங்கே இங்கே மகாபலிபுரத்துலேருந்தே ஒரு 10,000 பேர் வந்திருக்க முடியாதா? இல்லை மகாபலிபுரத்தில் அவருக்கு ஆடியன்ஸே கிடையாதா? சொல்லட்டும். இதெல்லாம் பதில் விஜய் சொல்லணும். அதுதான் முக்கியம். அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட பதிலே இல்லை. அதனால தான் நான் விஜய் ஆதரவாளன்னு சொல்லிக்கிட்டு அறகுறையாக விஷயமே தெரியாதான் ஓன்னு கத்துறான். இந்த அரசு சதி, அரசு சதி. அவருக்கு கரூருக்கு போனால் பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு இல்லை? கரூரில் என்ன உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை? அப்போ பாதுகாப்பு இல்லைன்னா இப்போ இந்த தடவையே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமே கரூர்லேருந்து திரும்பி வரத்துக்கு. கரூர்லேருந்து நீங்களே தானே வேக வேகமாக வெளியில் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கேருந்து வேக வேகமாக தானே கிளம்பி மெட்ராஸுக்கு நைட்டு சாப்பிட்டீங்க வீட்டில், இல்லையா? புரிஞ்சுக்கணும். நீங்கள் தனி பிளேனில் போகிறீங்க. நீங்கள் தனி பிளேனில் போகலாம். தனி பிளேனில் கூட 6 பேர் வரலாம், 8 பேர். அந்த 8 ஓட்டு வந்தால் போருமா உங்களுக்கு? பாக்கி பேர் ஓட்டு வேண்டாமா? ஒரு ஓட்டில் தோற்று போனவங்க கூட இருக்காங்க மிஸ்டர் விஜய். அதை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் என்னமோ 20% இருந்தால் நீங்கள் ஆட்சி அமைச்சிட முடியுமா? என்ன கோமாளித்தனமான எண்ணமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள். 5 வருஷம் தொடர்ந்து இத்தனை நலத்திட்ட உதவிகள் சுமார் 2 கோடி பேருக்கு மேலே செய்து கொடுத்துருக்காங்களே. மாதம் ஒரு 5,000 ரூபா அளவுக்கு ஒரு குடும்பத்தில் அது பலன் அடைஞ்சிருக்காங்களே. அவங்க ஓட்டு போடுவாங்களா? நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், நான் நேர்மையாக இருப்பேன்னு நீங்கள் சொல்லி யாராவது சத்தாவோட எங்கள் வீட்டுக்கு அனுதாபம் தேடிக்குவாங்க. நான் யாரையும் பார்க்க மாட்டேன். அப்போது அசம்பிளி போக மாட்டீங்களா? பனையூர்லேயே தான் அசம்பிளி நடத்தணுமா? செக்ரட்டேரியட் போக மாட்டீங்களா? அந்த லெட்ஜர் புக் என்ன உங்கள் வீட்டுக்கு கொண்டு கையெழுத்து வாங்கிட்டு போவாங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் பண்ணது ஏதாவது முன்னுக்கு பின் முரணாக தானே இருக்குது. கூட்டமே நீங்கள் போகிற இடத்துக்கு கூட்டம் வேண்டான்னா கூட்டம் வராது. ஆனால் இந்த தடவை கூட்டம் வரணும். அதாவது உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு வெறி வந்துருச்சு. அதாவது கரூரில் செந்தில் பாலாஜி நடத்தின அந்த திமுகவினுடைய முப்பெரும் விழாவை விட நான் கூட்டத்தை காட்டேங்கிற வெறி இருக்குது பார்த்தீங்களா? அந்த வெறி உங்கள் கண்ணை மறைச்சிருச்சு. அதுதான் பிரச்சனை. அரசியலில் நீங்கள் ஒரு குழந்தை, புரியுதா? இந்தியாவில் ஸ்டேட்டு, சென்ட்ரல், பஞ்சாயத்தெல்லாம் ரூல் பண்ணி இந்தியாவிலேயே மிக மூத்த அரசியல்வாதி என்ற கலைஞர் கருணாநிதி அவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி. இப்போ அவருடைய மகன் 72 வயது ஆன 72 வயதுன்னு ஏன் சொல்கிறேன்? வயசு தான் அனுபவம். அதில் 50 வருஷத்துக்கு மேலே அரசியல் அனுபவம் பெற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சும்மா நீங்கள் போய் உங்களுக்கு ஸ்டாலின் எதிரி, எனக்கு திமுக தான் எதிரி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு குழந்தை கூட தான் சொல்லும், அதான் அந்த தாத்தா தான் எனக்கு போட்டி அப்படின்னு. சரி, குழந்தை வளருது, சரி ஓரமாக போய் விளையாடு போ அப்படின்னு விரட்டி விடுவாங்க. அந்த மாதிரி விரட்டி விட்டுருவாங்க உங்களை. புரிஞ்சுக்கோங்க. எப்படி பிரச்சாரம் போவீங்க?
எல்லாரும் எந்தெந்த தொகுதிக்கு இன்றைக்கி நான் வந்து திண்டுக்கல் தொகுதியில் பிரச்சாரம் பண்ண போகிறேன். ஸோ நான் 25 பஸ் வச்சுருக்கேன், எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறேன், நீங்கள் கிளம்பி போயிடுங்க சொல்லுவீங்களா? நாளைக்கு மயிலாப்பூர் பிரச்சாரம், மயிலாப்பூர்லேருந்து எல்லாருக்கும் பஸ் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கட்சி நடத்துகிறீங்களா இல்லை டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறீங்களா? முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கோங்க விஜய். நான் சொல்கிறது ஒரு 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 எல்டர்லி உங்கள் அப்பாவுடைய நண்பராக பேசுகிறேன். உங்களால் பெத்த அப்பாவையே மதிக்க முடியலையே, நீங்கள் மற்றவங்களை எப்படி மதிப்பீங்க? அப்பா அம்மாவை தாங்க தெய்வம். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கவனா இருக்கலாம், அப்பா அம்மா தான் தெய்வம். எனக்கு சிறுபான்மையர் ஓட்டு வேணும், சிறுபான்மையர் ஓட்டு வேணும், சரி ஓகே. நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த சிபிஐனா எப்படியாவது ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது, ரிசல்ட்டே வரக்கூடாததுக்காக தான் சிபிஐக்கு போகிறாங்க அப்படின்னு மற்றவங்க போகும்போது சொன்னது. நீங்களே சிபிஐக்கு போயிட்டீங்க. ஓகே, இப்போ சிபிஐ உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டா கூட்டத்தோடு போவீங்களா, நீங்கள் மட்டும் தனியாக விட்டுடுவீங்களா? ஒரு வேளை சிபிஐ ஆஃபீஸர் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுங்கிறாரு, எடுத்துப்பீங்களா? அந்த வேலையில் இங்கே பண்ணாதீங்க, அப்புறம் நான் அமித்ஷா கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு அவங்கள மிரட்டுவீங்களா? போலீஸ் என்றைக்கும் போலீஸ் தான், புரியுதா? கோர்ட் என்றைக்கும் கோர்ட்டு தான், ஜட்ஜ் என்றைக்கும் ஜட்ஜு தான். அதில் எந்த விதமான மாற்றம், சின்ன ஜட்ஜு பெரிய ஜட்ஜு, சின்ன கோர்ட்டு பெரிய கோர்ட்டு, சின்ன போலீஸு பெரிய போலீஸ் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சட்டத்தை நாம் மதித்தா சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். நீங்கள் என்ன கணக்கு போட்டீங்க? உங்களே ஏதோ அப்படியே ஆந்திராவில் ஒரு ஃபிலிம் ஆக்டரை அரெஸ்ட் பண்ண மாதிரி உங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, அதை வச்சு பெரிய மைலேஜ் கெயின் பண்ணலான்னு நினச்சிங்க. உங்களை அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் அப்படி தான் தள்ளி விட்டு போயிட்டார் ஸ்டாலின். அதெல்லாம் அவரெல்லாம் ஒன்றும் அரெஸ்ட் பண்ண வேணாம். சரி ஓகே, இப்போ புதிய வாக்காளர் பட்டியல் சீரமைப்புக்காக உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க, போனீங்களா? நீங்கள் ஒரு கட்சி தலைவர் தானே, போயிருக்க வேண்டாமா? கட்சி தலைவர் போகிற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய இடம் இல்லை. சரி, உங்கள் ரெப்ரஸன்டேஷனாக யார் அனுப்பிச்சிங்க? ஆதவர்ஜன் அனுப்பிச்சிங்களா? இல்லையா? புஷி ஆனந்த் மிகச்சிறந்த உலகத்திலேயே மிக அதிகமான வாக்காளர்கள் கொண்ட தொகுதியில் ஜெயிச்சவர், அவர் அனுப்பிச்சிங்களா? யார் அனுப்பிச்சிங்க சொல்லுங்கள். உங்களுக்கு அரசியல் நாலேஜ் பூஜ்ஜியமாக இருக்குது. நான் இதெல்லாம் நடந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்பொழுது, உங்கள் செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் மேலே ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு கோபம் இருக்கு. அந்த கோபம் நியாயமாக பார்த்தா உங்களுக்கு அதிமுக மேலே கொடநாடு எஸ்டேட் வாசலில் 2 மணி நேரம் உங்களை காக்க வச்சு திருப்பி அமிச்சாங்க இல்லையா, அந்த கட்சி மேலே இருந்திருக்கணும் இல்லையா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளவு சாமர்த்தியமாக நான் அதிமுகவோட தான் கூட்டணி, பிஜேபியோட எனக்கு கூட்டணி கிடையாது, பிஜேபி என் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி அதிமுக பிஜேபியை தனியாக நிற்க வச்சுட்டு உங்களோட சேர்ந்துக்கிற மாதிரி வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சப்புறம் பிஜேபியோடு சேர்ந்து பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு சூட்சமமான ஒரு விஷயத்தை பண்ணினா கூட அதை சராசரியாக ஓட்டு போகிறவனு கூட தெரியும். ஏனென்றால் இன்றைக்கி அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்குது. அவர்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்கிறவங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு சிறுபான்மையர் ஓட்டு வேணும்னு நீங்கள் பெருசாக நம்புறீங்க. சிறுபான்மையருக்கு எதிரானவர்கள் தான் பாஜகன்னு அந்த சிறுபான்மையர்கள் பெரும்பாலும் நம்புகிறாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? தவிர நீங்களும் எடப்பாடியும் ஒரே வேனில் தான் ஏறணும். உங்கள் வேனில் அவர் ஏறினாலும் சரி, அவர் வேனில் நீங்கள் ஏறினாலும் சரி. எடப்பாடி எனக்கு ஒன்றும் சமம் இல்லை, அவர் ஒரு படம் கூட நடிக்கலை, அவரை நானும் கையை தூக்கிட்டு அப்படி நிற்க முடியுமா அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது எப்படி கூட்டணியாக இருக்கும்? உங்களுக்கு அதிமுக தொண்டர்களை பற்றி தெரியுமா? தலைமையை மதிக்காதவங்க, தலைமையை பற்றி தப்பாக பேசுகிறோம் யாராக இருந்தாலும் தன் தலைமையே சொன்னாலும் ஓட்டு போட மாட்டார். அண்ணாமலையே நிற்கட்டும், ஒரு அதிமுக ஓட்டு கூட அண்ணாமலைக்கு விழாது. ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணாமலை அதிமுகவை கேவலமாக பேசியிருக்கார். நல்லா தெரிஞ்சுக்க. உங்களுக்கு ஏதோ அண்ணாமலை பெரிய ஒரு காப்பாளராக வருவார்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. அவர் யார்கிட்டையாவது நெருங்குறாருன்னா அவங்கள ஒழிக்கிறதுக்குன்னு அர்த்தம். அதுதான் அண்ணாமலையுடைய ஸ்ட்ராட்டஜி, புரியுதா? அதனால் கரூரில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்கள் நேராக கரூர் போயிருக்க வேண்டியதானே?
ஏன் கரூரில் கல்யாண மண்டபமே கிடைக்கலைங்கிறாங்க. எந்த கல்யாண மண்டபம் கிடைக்கல? பேர போட்டிங்களா? இந்த கல்யாண மண்டபத்துக்கு போனோம், இந்த மேனேஜர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, போட்டிங்களா? எல்லாமே உங்கள் விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஊகமும் தகவலும் அப்படி தான் வருது. அதுக்கு என்னென்னா, உங்களை சார்ந்து சில பத்திரிகையாளர்களோ ஊடக ஆட்களோ இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அண்ணாமலை எப்படி தானே கிட்டத்தட்ட மாதம் 1 கோடி ரூபா வரைக்கும் செலவழித்து தான் அவர் தன்னுடைய பெயரை பிஜேபியை விட ஜாஸ்தியாக நிலைநிறுத்தி கொண்டார்னு அரசியல் வட்டாரங்கள்லேயே நிறைய பேர் பேசிக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் வெறுமனை அந்த ஊடகத்தை வச்சுக்கிட்டு, வெறுமனை அந்த சோஷியல் மீடியாவை வச்சுக்கிட்டு ஒரு எலெக்ஷன்லாம் ஜெயிக்க முடியாது. குடியாரன், குப்பை பொறுக்கிறவன், அதே போல் பிளாட்ஃபாரத்தில் வசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஓட்டு உண்டு. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதுவரைக்கும் உங்கள் கட்சியில் ஒரு கொள்கை, இதுதான் என் கட்சியோட கொள்கை, பிறப்போக்கும் அப்படின்னா அது ஒரு கொள்கையா? அது திருக்குறளில் பாதி சொல்கிறீங்க. அதில் என்ன சொல்கிற? எல்லா உயிருக்கும்னு சொல்லியிருக்காரு. எல்லா உயிருக்குன்னா ஈ, எறும்பு, கொசு, யானை, பன்னி, பசுமாடு எல்லாத்துக்கும் சேர்த்து தான். அப்புறம் என்ன பண்ணிடுவீங்க அதை வச்சுக்கிட்டு, அந்த திருக்குறளை வச்சுக்கிட்டு? உங்களுக்கு இங்கே இருக்கிற பெரியார் சமாதிக்கு போய் கூட மாலை போடணும், மரியாதை செலுத்தணும்னு தெரியலை. எல்லார் பொம்மையும் வீட்லேயே வச்சுருக்கீங்க. பெரியார் சமாதியோ, அண்ணா சமாதியோ, இல்லை ராஜாஜி சிலையோ நீங்கள் கும்பிடுறீங்க. அவங்க எல்லார் சிலையும் சென்னைக்குள்ளே உங்கள் வீட்டிலேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. அதுக்கே உங்களால் போக முடியலன்னா, நாளைக்கே ஒரு வெள்ளம் வருது, புயல் வருது, நீங்கள் எங்கேருந்து போய் பார்ப்பீங்க? ஒரு பேச்சுக்கு தான். அதெல்லாம் மினிஸ்டர் ஆனப்புறம் யோசிக்க வேண்டிய விஷயம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போதைக்கு. 2026ங்கிறத நீங்கள் மறந்துட்டு இன்னும் 2 படம் பண்ணிவிட்டு மக்களோடு அதிகமாக பழகிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக பழகி, எப்போ வேணால் ஃபோன் பண்ணால் விஜய்கிட்ட பேச முடியும், ஃபோன் பண்ணால் விஜயை போய் பார்க்க முடியும், நமக்கு ஏதாவது வேணால் விஜய் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். 2 வயசு குழந்தை இறந்து போயிருக்கு. யாரை படிக்க வைக்க போகிறீங்க அந்த குடும்பத்தில்? அந்த குடும்பத்தில் நான் பார்த்துக்கிறேன். என்ன எப்படி பார்த்துப்பீங்க சொல்லுங்கள்? யோசிச்சு பாருங்கள். வாக்குறுதி கொடுக்கலாங்க, லைஃப் டைம் அதை நிறைவேற்ற முடியுமா உங்களால்? எப்படி முடியும்? தவிர சும்மா அரசு மேலேயே குற்றம் சாட்டுறது, போலீஸ் மேலே குற்றம் சாட்டுறது. நான் பர்மிஷன் கேட்டேன், ஒரு நாள் முன்னாடி பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. சரி, என்னைக்கு கேட்டிங்கன்னா அதுக்கு முந்தின நாள் தான் கேட்டிருக்கீங்க. நீங்கள் பர்மிஷன் கேட்டு 24 மணி நேரத்துலேயே உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்களே, அப்புறம் அந்த பொய் சொல்கிறீங்க? அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? சின்ன குழந்தையா நீங்கள்? ஐயா என் பல்பத்தை எடுத்துட்டா அப்படின்னு, டீச்சர் எனக்கு பல்பத்தை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது. கடைசியில் பார்த்தா அந்த பல்பு உங்கள் பேக்கெட்லேயே இருக்கும். அந்த மாதிரி குழந்தையா நீங்கள்? ஏன் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க யாருமே கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே கிடையாதா? உங்கள் சினிமாவில் இருக்கிற மாதிரியே அந்த துணை பாத்திரங்கள் மாதிரியே நடந்துக்கிறாங்க எல்லோரும். பட்டாஸ் பாலு, ஆறுமுகம், அந்த மாதிரி அதே மாதிரி நடந்துக்கிறாங்களே. என்ன சொசைட்டிங்கிறது வேறங்க. பெண்கள் ஓட்டெல்லாம் பொறுக்கிங்க மாதிரி நடந்துக்கிற யாருக்குமே போடவே மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களே, நிறையா கட்சியில் பார்த்துருப்பீங்க. நிறையா கட்சியில் ரவுடி, சாராயம் காய்ச்சறவன் அந்த மாதிரி நிறுத்துவாங்க. அதில் அது இல்லாத ஒருத்தனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இந்த ஆள் வந்துட்டால் இன்னும் நமக்கு மோசமாயிடும் அப்படின்னு சொல்லி. கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்னு ஒன்று இருக்குது, ஆனால் கட்சியை தாண்டி அந்த வேட்பாளருடைய குணத்தையும் பார்த்து ஓட்டு போடுறவங்க தான் ஜனங்கள். தமிழ்நாட்டு ஜனங்களை பற்றி நீங்கள் ரொம்ப ஓட்டு போடுறவங்கள பற்றியெல்லாம் தவறான எடை போட்டு வச்சுருக்கீங்க. ஏதோ தெலுங்கு படம்லாம் நிறையா பார்த்து டப்பிங் பண்ணுறதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, என்னுடைய 1000 உதை வாங்கிய அபூர்வ சிகாமணி நாடகத்தை பாருங்கள், இல்லை என்னுடைய நாடகத்தெல்லாம் கேளுங்க. அதில் நான் என்ன பொலிட்டிக்கல் சட்டையரை பண்ணியிருக்கேங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த சட்டையருக்குள்ளே நீங்கள் வந்துடக்கூடாது. உங்களையும் சேர்த்து வச்சு சட்டையர் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. நீங்கள் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட உங்ககிட்ட வரல, புரியுதா? அதெல்லாம் தாண்டி எம்எல்ஏ வரணும். விஜயகாந்தை கம்பேர் பண்ணிக்கிறீங்க, எம்ஜிஆரை கம்பேர் பண்ணிக்கிறீங்க. விஜயகாந்த் 234 தொகுதியில் நின்னார் பெரிய கூட்டத்தோட. கடைசியில் விஜயகாந்த் மட்டும்தான் ஜெயிச்சார். விஜயகாந்தை விட அன்றைக்கி பாப்புலராக இருக்கிற கமலஹாசன் 234 தொகுதியில் நின்னார். அதில் கமலஹாசன் கூட ஜெயிக்க முடியல. இதுதான் அரசியல், தெரிஞ்சுக்காங்க. அதனால் சில விஷயங்களை நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யாரோடையும் டிஸ்கஸ் பண்ணவே வேண்டாம்.
உங்களை பற்றி வர சோஷியல் மீடியாவில் வரதெல்லாம் படிங்க, கிட்ட வந்து படிங்க, ஆதரித்து பேசுகிறோம் படிங்க. ஆனால் ஆதரித்து பேசுகிறோன்னே படித்து மண்டை குழம்பிடும். இதுதான் நிஜம்னு உங்களுக்கே தோணிடும். புரியுதா? அதை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அரசியலில். ஒரு 10 வருஷம் கழிச்சு 10 வருஷம் நீங்கள் மக்களோடு மக்களாக உழைக்கணும். உங்களுக்கு யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. சீமா ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும், ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும், திமுக ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும். எப்படி வரும்? ஓட்டாக தான் வரும். ஓட்டு வரவே வராது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் மக்கள்கிட்ட போய் பேசி 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 அவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நீங்கள் ஒரு நடிகங்கிறத தவிர ஒன்றுமே ப்ரூவ் பண்ணலை. ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கோழைத்தனமாக அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவார். ஓடி போகிற ஒரு கோழை தாடியை வளர்த்துக்கிட்டு லேசாக சோகமாக இதை படிச்சிருக்க எனக்கு மனசு சுக்கு தூரம் அந்த மாதிரிலாம் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் எழுதி கொடுத்ததை அப்படி பார்த்து பார்த்து ஓர கண்ணால் பார்த்து நல்லாக படிக்கக்கூடிய ஒரு பிட்டடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர் அதெல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு சிறந்த இல்லை ஒரு தலைவனாக அரசியல்வாதியாக இன்னும் நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக்கலாம். அந்த அடையாளப்படுத்துகிற முயற்சியில் நாளையிலேருந்து ஈடுபடுங்க. சும்மா திமுகவை திட்டினா உங்களுக்கு ஓட்டு வரும்னு யாராவது சொல்லி கொடுத்தா நம்பாதீங்க. அது அரசியலே இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் தோற்று போனார் தெரியுமா? அந்த எலெக்ஷனில் அவருக்காக ஷோ பேசினார். மெரினா பீச்சில் 1,00,000 பேர் கூட்டம் வந்தது. அதில் 40 பேர்லாம் சாகலை. எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த கூட்டம் வந்துருச்சு, கூட்டத்தை நெருக்கிட்டாங்க, அதனால செத்து போட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. அதில் உங்கள் இதில் முட்டாள் மாதிரி ஒருத்தன் பேசுகிறான். செத்து போனவங்க யாருமே இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க இல்லை, மார்ச்சொரியிலேருந்து பாடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா மார்ச்சொரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பாடிக்கு தான் நீங்கள் 20 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்களா? அப்போது எல்லா ஹாஸ்பிட்டல் மார்ச்சொரியிலேருந்து பாடி வெளில வந்ததுன்னா நீங்கள் அந்த குடும்பத்துக்கு 20 லட்ச ரூபா அனுப்பிச்சிடுவீங்களா? முதல்ல உங்களுடைய தொண்டர்கள் பேரில் சுற்றுறாங்களே தற்கூரிகள், அவங்கள பப்ளிக்கில் வந்து பேசாமல் இருக்க சொல்லுங்க. புரியுதா? டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஷோ யுவர் இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயை திறந்து உன்னுடைய முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தி விடாதே அப்படின்னு அர்த்தம். அதை உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஏதோ டிவி கிடைக்குதுன்னு அங்கே போய் 4 பேர் அசிங்கப்படுத்துகிறாங்க, அதை வாங்கிட்டு வரீங்க. அந்த அசிங்கம் முழுக்க அவங்க அடிக்கிற சேரு முழுக்க அது உங்கள் மூஞ்சியில் அடிக்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்க. எல்லாத்துக்கும் நான் இவ்வளோ தூரம் ஒரு அக்கறையோடு நான் பேசுகிறேன்னு காரணம் என்னென்னா, அரசியலுக்கு யார் வேணால் வரலாங்க, ஒரு பிரச்சனை கூட கிடையாது. புரியுதா? அரசியலில் யார் வேணால் வரலாம். ஆனால் நாம் வருவதற்கு நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் நடிகன்கிறதுனால அரசியலில் வரல. மயிலாப்பூர் தொகுதியில் எந்த வேலையாக இருந்தாலும் யார் ஃபோன் பண்ணி கேட்டாலும் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கேட்டால் செய்து கொடுக்கக்கூடியவன் எஸ்வி சேகர்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் நான் வந்தேன். ஒரு கட்சியிலேயே நின்று சுயேட்சையாக நின்னெல்லாம் நான் ஜெயிக்கல. மயிலாப்பூரில் 2,50,000 வாக்காளர்கள். நான் அதில் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு என்னுடைய செல் நம்பர் தெரியும். உங்களை தொடர்பு கொடுறதுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்க? எதுவும் கொடுக்கல. எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். ஓகேயா? சும்மா உதயநிதியோடு உங்களை கம்பேர் பண்ணிக்கிறது, இல்லை ஸ்டாலின் அவர்களோடு உங்களை கம்பேர் பண்ணிக்கிறதெல்லாம் ஏன்னா ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் பருந்து ஆகாது அப்படின்னு தான். இந்த காக்கா கழுகு கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பதில் கதையெல்லாம் சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் யாருக்குன்னா இந்த சினிமா ஆடியன்ஸுக்கு, ஆடியோ லான்ச்சுக்கு வேணால் சரியாக இருக்கும், அரசியலுக்கு சரியாக வராது. நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். என்றைக்காவது உங்களுக்கு நான் பேசுனது கரெக்டு அப்படின்னா நீங்கள் முன்னாடி கில்லி டயத்தில் நான் உங்களை பாராட்டுறதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி எனக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், பப்ளிக்காக சொல்ல வேண்டாம். இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்கிறேன். 9841023545. ஓகேயா? மீண்டும் சந்திப்போம். ஆல் த வெரி பெஸ்ட். மனசு திடமாக வச்சுக்கோங்க. ஆண்மையுடன் நம்ம எல்லா சவால்களையும் ஃபேஸ் பண்ணணும். சோடா பாட்டில் வீசுறது, பாம்பை உள்ளே விடுறது, கூட்டத்தில் கல்லால் அடிக்கிறது, எல்லாத்தையும் தாண்டி தான் எல்லா கட்சியும் மேலே வந்திருக்கு. அதனால் நீங்கள் மட்டும் அப்படியே சொகுசு கட்டியில் உட்காந்துக்கிட்டு இந்த கேட்பரிஸ் விளம்பரம் மாதிரி நேராக போய் சிம்மாசனத்தில் உட்காரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. 2 தூக்க மாத்திரையை போட்டு தூங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, கனவுல உட்காந்துடலாம். மற்றபடி வாய்ப்பே இல்லை ராசா. ஓகேயா? நன்றி, வணக்கம்.